கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார் என்று சொன்னீரப்பா. நீர் அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை நிரப்பியறலும் சுவாமி. ஆண்டவரே, ஏனோதானோ என்று அல்ல ராஜா, தேவராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக உம்முடைய வார்த்தைகள் மக்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் அப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு வரை காத்துக்கொள்ளும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தரின் கிருபை. கர்த்தரின் கிருபை. கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த கிருபை கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். ரோமர் 5:2 அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை எப்படி பெறணுமா? விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமையை அடைவோம். எதனால? அவர் விசுவாசத்தினால். நம்ம கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை நாம் பெற்றால் விசுவாசத்தினாலே அதில் நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்படி கர்த்தர் நமக்கு தேவ மகிமையை நமக்கு கொடுக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட கிருபை நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்குது. அவர் நம்மை தம்முடைய சாயலில் தான் சிருஷ்டித்தார். தம்முடைய மகிமையையும் அவர் நமக்கு கொடுப்பார். அப்போ நம்ம அவருடைய கிருபையிலே நம்ம என்ன செய்யணும்? பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற வேண்டும். அவருடைய கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று ரோமருக்கு பவுலடியார் எழுதும் பொழுது இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார். இது நாம் தியானிக்கும்போது இதில் நாம் கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றபோது நம்ம எதிலெல்லாம் இருக்க வேண்டும்? விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அதில் நிலை கொண்டிருக்க வேண்டும். அப்போ தேவ மகிமையை நாம் அடைவோம் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வரும். அப்போ அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ கிருபை என்றால் என்ன? தகுதியில்லாத நம்மேல் பாராட்டின தேவ அன்பு தான் கிருபை. நமக்கு தகுதி ஏதாவது இருக்கா? இல்லை. நீங்கள் என்னை தேடவில்லை, நான் உங்களை தேடி வந்தேன். அப்படி தேவன் நம்மை தேடி வந்தார். நம்ம போய் தேடி அலையணும்னு இல்லை, அவர் நம்மை தேடி வருகிற தேவன். அவருடைய அன்பு பெரிது. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் கிருபை. தகுதியற்ற நமக்கு தேவன் காட்டுகிற அந்த அன்பு தான் கிருபை. தகுதியில்லாத நம்மேல் பாராட்டின தேவ அன்பு தான் கிருபை. நாம் பாவிகளாய் இருக்கையிலே இயேசு நம்மை தெரிந்து கொண்டு அவர் தம்மோடு கூட சேர்த்து கொண்டார். அது அவருடைய சுத்த கிருபை. கிருபையை நாம் எப்போது பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எரேமியா எழுதும் பொழுது புலம்பல் 3:22-23 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம உலகத்தில் என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. பயங்கரமான உலகம். இந்த உலகத்தை நினச்சா நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. அதை தான் இவர் புலம்பல் 3:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை நாம் எப்போ தேடணும்? காலைதோறும் உடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எப்படி இருக்குமா? புதிதாக இருக்கும். அதை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 90:14 காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். அங்கே எழும்பி உமக்கு நேராக பார்க்கும்போது உம்முடைய கிருபையினால் எங்களை என்ன செய்யணும்? ஆண்டவரே திருப்தியாக்கும் என்று தாவீது ஜெபிக்கிறார். அதுபோல் நாமும் ஜெபிக்கணும். ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும், காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அதனால் எங்களை உம்முடைய கிருபையினால்
திருப்தியாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அதிகாலையில் நம்ம அவரை தேடும் பொழுது அவர் அந்த கிருபையை நமக்கு கொடுப்பாராம். யாருக்கெல்லாம் கிருபை கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, யாரெல்லாம் கிருபை பெற்றார்கள், யாருக்கெல்லாம் கிருபை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 4:6 பின்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இதே வார்த்தையை தான் இன்னொரு இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 5:5 பின்பகுதியிலையும் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். யாருக்கெல்லாம் கிருபை அளிப்பாராம்? தாழ்மை உள்ளவர். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அதனால் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம். இந்த ஆகாப் என்ற ராஜா இசபேல் சொல்கிறபடிலாம் கேட்டு பாகால் தெய்வத்தை அந்த இஸ்ரவேல் மத்தியில் ஊற்றிட்டான். அதனால் மக்களெல்லாம் பாகாலை வழிபட ஆரம்பித்து இசபேலின் பாவமான வழிகளுக்குள்ளாக மக்களை வழிநடத்தி சென்றான். இது இந்த ஆகாப் ராஜாவுடைய வேலை. அவனிடத்தில் போய் சொல்கிறாங்க, உன்னுடைய இது என்ன, உன்னுடைய இறுதி காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 23-24 ஏசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும். அவருடைய முடிவு அப்படி தான் இருக்கும். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்று சொல்லி ஆண்டவர் கடுமையான தண்டனையை சொல்கிறார். இந்த வார்த்தை 27ஆம் வசனம் பாருங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது ஆகாப் என்ன செய்தானா, தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இவ்வளோ நாளும் எப்படி இருந்தான்? பெருமையாக அகந்தியாக ராஜா நான் சொல்கிறபடி தான் எல்லாம் நடக்கணும்னு இருந்தவன் இப்போ உன்னுடைய முடிவு இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? பட்டணத்திலே சாகிறவனை நாய் கொல்லும், வெளியில் சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தமாக்கி என்ன செய்கிறானா, தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கூப்பிட்றான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எலியா கிட்ட தான் சொல்கிறார். எலியா கிட்ட திரும்ப சொல்கிறார், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன். அவன் பார்க்க மாட்டான், அவன் குமாரன் தான் பார்ப்பான். ஏன்னா இவன் தாழ்த்திட்டான். இப்படி ஆண்டவர் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருந்தாலும் தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறார். முதல்ல யாருக்கெல்லாம் கிருபை கிடைக்கும்? தாழ்மை, தன்னை தாழ்த்துறவர்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். இந்த சாபம் எல்லாமே கூட என்ன செய்யும்? அந்த அவன் காலத்தில் வராமல் அவன் குமாரனுடைய காலத்தில் தான் வரும்னு சொல்லி எலியா மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கீதம் 32:10 கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பணும், அவர் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் வேணும். அப்படி நம்ம செய்தால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நம்மை கிருபையினால் சூழ்ந்து கொள்வாராம். அடுத்தாப்புல சங்கீதம் 103:17 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தரை நம்பணும், தாழ்மையாக இருக்கணும், கர்த்தரை நம்பணும், கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம் உள்ளத்தில் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ அந்த ஞானத்தை பெறணும்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பயம் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த பயம் இருந்தால் நம்ம பாவம் செய்ய ரொம்ப பயப்படுவோம். நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பயமே இல்லாதனால தான் பாவத்தை துணிகரமாக செய்கிற காலமாக இருக்கிறது. அதனால் நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை பிள்ளைகள் உள்ளங்களிலே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம், கர்த்தர் என்ன செய்கிறாராம்? எல்லா இடத்துலையும் எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கார். அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்க. அவருக்கு மறைவானது
ஒன்றுமில்லை. நம்ம அவருக்கு தெரியாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. அதனால் நம்ம கவனமாக இருந்து கர்த்தர் பார்க்கிறார். தப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. யாருக்கும் தெரியாட்டாலும் அவருக்கு தெரியும். அப்போ அவர் அதுக்கு தகுந்த அவர் நீதி உள்ள தேவன், நீதி செய்வார். அப்போ அதுக்கு தக்க சாபமோ தண்டனையோ நமக்கு கிடைக்கும். அதனால் அது நின்று விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேணும். அவர் அன்புள்ள தேவன். நம்ம தாழ்த்தும் பொழுது அவர் கண்டிப்பாக நமக்கு இறங்குவார். அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்னது, கர்த்தருக்கு பயப்படும் பயம் உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்தது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். 33 சங்கீதம் 33 18 19 தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை பஞ்ச காலத்தில் உயிரோடே காக்கவும் செய்வார். தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே, அதாவது சாரிபாத் விதவையை நம்ம பார்த்தோன்னா பஞ்ச காலத்தில் அவர்கிட்ட இருந்தது எவ்வளவு தான், ஒரு பிடி மாவும் ஒரு கலசம் எண்ணெயும் தான். அது கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது. அதை வச்சு அவள் என்ன செய்ய போகிறா, 2 அடை சுட்டு 1 மகனும் தானும் சாப்பிட போகிறோம் சொல்லி அதுக்கு விறகு பொறுக்க வந்த சாரிபாத் விதவையை எலியா பார்த்து என்ன சொல்கிறான், எனக்கு நீ செய்கிற அடையில் ஒரு அடை முதல்ல எனக்கு செஞ்சு கொண்டு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்கிறான். உடனே அவள் என்ன செய்கிறா, சரி நம்மகிட்ட இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லிட்டோம், இருந்தாலும் அவர் ஒரு அடை கேட்குறாரு, சரி கொடுப்போம்னு சொல்லி அவள் என்ன செய்கிறான். அப்போ அவளுடைய உள்ளத்தில் அந்த மாவை என்ன செய்ய ஆண்டவர் பேருக்கு செய்வார்ன்ற ஒரு விசுவாசம் வந்துச்சு. ஏன்னா எலியா சொன்னதே அவள் நம்பினாள். அதனால் அவள் செஞ்சு என்ன செஞ்சா, எலியாவுக்கு முதல்ல கொண்டு வந்து கொடுக்குறாள். அதுக்கப்புறம் இந்த பஞ்சகாலம் முழுவதும் அவள் மட்டும் இல்லை, அவள் வீட்டாரும் அந்த உணவுக்கு இறங்கி திரியவில்லை. அவர்கள் வீட்டில் எப்பவுமே என்ன இருந்துச்சு, அப்பஞ்சுட்டு சாப்பிடுவதற்குரிய கிருபையை கர்த்தர் பெருக செய்தார். இப்போ அப்படியே அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம், பஞ்ச காலத்திலையும் உயிரோடு காப்பேன்னு சொல்கிறார். சங்கீதம் 33:18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்மாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குது. அவர்கள் அப்படியே பார்க்குறாரு. இல்லாட்டா அந்த சாரிபாத் விதவையும் அவளுடைய மகனும் இறந்து போயிருப்பாங்க. எலியாவுக்கும் போஷிக்க இடமில்லை. கர்த்தர் அவனை சாரிபாத் ஊருக்கு போக சொல்கிறார். கேரி ஆற்றண்டையில் இருந்தவனை சாரிபாத் ஊருக்கு போக சொல்கிறார். போய் அந்த பெண்ணை பார்த்து அவள் வீட்டில் தங்க சொல்கிறார். ஆண்டவர் எப்படி அந்த பெண்ணின் மீது கரிசனையாக இருந்திருக்கிறார். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய கிருபை அவளை தாங்கிச்சு. அவள் கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபைக்கு அவள் என்ன செய்கிறார், காத்திருக்கிறார். அதை பார்த்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து அதற்குரிய வழிகளை செய்கிறார். அதனால் அவங்க யாரும் மடிந்து போகாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானில் பஞ்சம் வரும்போது அவர்கள் அழிந்து போகாமல் இருப்பதற்காக யோசேப்பை முதலாவதாகவே எகிப்துக்கு அனுப்பி எகிப்தில் செழிப்பை கட்டளையிட்டு அதை சேமித்து வைத்து அந்த தானியங்களை சேமித்து வைக்க இவனை தலைவராக அங்கே வைத்து ஆண்டவர் எவ்வளோ ஒரு காரியங்களை செய்கிறார். அவருடைய கிருபை அவ்வளோ பெரிது. நாம் நம்முடைய ஞானத்திலே அதை படமிடுகிறோம். ஆண்டவர் பஞ்ச காலத்திலும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் எப்போதும் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம எப்பெல்லாம் கிருபை கிடைக்கும், கர்த்தருக்கு முதலாவது கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களாக இருக்கணும். 4வது கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய கிருபையை நமக்கு தந்து நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் வேதாகமத்தில் கிருபை பெற்றார்கள் என்று நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 6:8 இவ்வளோ மக்கள் ஆண்டவர் சிருஷ்டித்து அவங்களெல்லாம் நல்லபடியாக வந்தாங்க. ஆனாலும் அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம், வழி தப்பி போயிட்டாங்க. அப்போது அதுலேயும் ஆண்டவர் ஒரு மகனை தெரிந்து கொள்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 6:8 7 ஆண்டவர் சொல்கிறார், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும்
உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைச்சிச்சு? அவன் எப்படி இருந்தான்? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். பொல்லாத உலகத்தில் தான் இருக்கிறோம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த நோவாவை போல நீதிமானாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள். தேவனோடு சஞ்சரிக்கிறது என்ன? நாம் தேவனோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பாடல்களை பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வசனங்களை ஆஸ்தா மட்டும் காணாது, அதை தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் எப்படி நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்ததோ அதுபோல நமக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். எல்லாரையும் அழித்தாலும் அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் அழிக்க மாட்டார். ஏன்னா அவங்க நீதிமானாக இருக்காங்க, தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்காங்க, தேவனோடு சஞ்சரிக்கிறார்கள். அப்படி நோவா தேவனோடு சஞ்சரித்தான், அதனால் கிருபை பெற்றான். இந்த 8வது வசனம், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அடுத்தது லோத்துக்கு ஏன் கிருபை கிடைச்சது? அவன் ஆபிரகாமோடு கூட இருந்தான் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் அவனாக இந்த இடத்த தெரிந்து கொண்டான், சோதோம் குமோராவை. ஆனால் அந்த மக்கள் பயங்கரமான மக்களாக இருந்தார்கள். ஆனால் லோத்து நீதிமான் ஒருத்தர் மட்டும்தான். அதாவது 10 நீதிமான் இருந்தால் கூட அந்த இடத்த அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஒரே ஒரு நீதிமான் இருந்தால் அந்த நீதிமானை கர்த்தர் விடுவித்து மற்றவங்களை அழிப்பார். லோத்துக்கு உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததுன்னு அவன் சொல்கிறான். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்கிறான் பாருங்க. அதனால் அவர் 2 தூதர்களை அனுப்பி லோத்து குடும்பத்தை என்ன செய்கிறாரு? இந்த சோதோம் குமாராவை விட்டு வெளியே வரும்படி இழுத்துட்டு தான் போகிறாரு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே வர முடியல. ஆனால் அந்த தூதர்கள் அவர்கள் கையை பிடித்து இழுத்து கொண்டு போகிறார்கள். அப்போ உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதேன்னு சொல்கிறார். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போன்னு சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறான் 19வது வசனம், உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். மலையில் ஏறுற அளவுக்கு எனக்கு இப்போ பலன் கிடையாது, ஓடி போய் ஏறணும், அந்த அளவுக்கு எனக்கு இல்லை. அதனால் என்ன செய்யணும்? பக்கத்தில் ஏதாவது ஊருக்கு போகத்தக்கதாக, ஓடி போகத்தக்கதாக எனக்கு அது கிட்ட இருக்கிற ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கான். என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு கர்த்தர் சொல்றார், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன், இந்த விஷயத்திலையும் உனக்கு கிருபை செய்கிறேன். இப்படிலாம் ஆண்டவர் கிருபை செய்கிறார்னு பாருங்கள். லோத்தை ஆபிரகாமின் நிமித்தம் அவர் காத்து கொண்டார். ஏன்னா ஆபிரகாமை விட்டு லோத்து வெளியே வந்த பிறகு அந்த மக்கள் செய்த தவறுகளை அவன் செய்யலை, அவன் நீதிமானாக இருந்தான். அதனால் கர்த்தர் லோத்தையும் லோத்து குடும்பத்தையும் காப்பதற்கு தான் விரும்பினார். சோதோம் குமாராவை அழிக்க திட்டம் கொண்ட தேவன் லோத்து குடும்பத்தை அழிக்க திட்டம் கொள்ளவில்லை, அவர்களை விடுவிக்க, அவர்களை காப்பாற்ற தான் ஆண்டவர் விரும்பினார். அதனால் அவர் என்ன செய்கிறாரு? அவங்கள துரிதப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்க்கும்போது அவர் சொல்கிறது, ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்லும்போது எனக்கு மலைக்கு ஓடிப்போன்னு சொல்வார். அப்போ எனக்கு மலைக்கெல்லாம் ஏன் போக முடியாது, பக்கத்தில் ஏதாவது ஊர், அதையும் கர்த்தர் கொடுக்குறார் பாருங்க. தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். அந்த ஊரே தான் ஊர் சோவார். அப்படி லோத்தை கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய கிருபையினால் பாதுகாத்தார். அப்போ அவன் சொல்கிறான், லோத்துக்கு
உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. அடுத்தது யாருக்குன்னா மோசேக்கு. யாத்ரா 33:13 ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வரும்போது, அந்த வனாந்திர வாழ்க்கையில் வரும்போது அவனுக்கு பெரிய கஷ்டங்களாக இருக்கும் இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றது. மோசே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறான். யாத்ரா 33:12-13 உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீ சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் தரப்பில் எப்பவும் நின்று ஜெபிச்சிட்டே இருக்கான். அவங்களை உம்முடைய ஜனம்னு நினைத்தரலும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், நீ கலங்காத, நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கு மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. லோத்துக்கு அப்புறம் மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அடுத்தாப்புல புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டார். நம்ம பார்த்தோன்னா லூக்கா 1:28 அவள் இருக்கிற வீட்டுக்குள்ளே தேவதூதன் உள்ளே பிரவேசித்து அவளை என்ன செய்கிறான்? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளேயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அதை கேட்டு இது என்னடா இப்படி ஒரு தேவதூதன் நம்மளை வாழ்த்துறான்னு கொஞ்சம் பயப்படுவாள். ஆனால் அவருடைய கிருபை அவளை தாங்கினதுனால அவள் இந்த கிருபையில் என்ன சொல்கிறா? கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது, இப்படி சித்தத்தின்படி என் தன்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அதனால் மரியாளை போல கிருபை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது நம்மை பார்த்து என்ன செய்கிறார்? கிருபை பெற்றவர்களையும் சொல்கிறார். யோவான் 1:16 அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆண்டவருடைய பரிபூரணத்தினால், இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போ யாரெல்லாம் கிருபை பெற்றா? முதலாவது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அடுத்தது லோத்துக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்புறம் மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மரியாள் கிருபை பெற்றவளாக இருந்தாள். அடுத்தாப்புல நம்மையும் பார்த்து சொல்லப்படுகிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னா நாம் அவர் கர்த்தரிடத்தில் நமக்கு கிடைக்கும் கிருபைகள் எதெல்லாம் சொல்லி நம்ம பார்ப்போன்னா 5 விதமான கிருபைகள் இருக்குது. எபேசியர் 1:7-8 எபேசியர் 1:7-8 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்குது. அவருக்குள்ளே என்ன இருக்குது? மன்னிப்பு இருக்குது. நம்ம செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குது. எப்படி அந்த மன்னிப்பு கிடைச்சிது? அவருடைய இரத்தத்தினால. அப்போ அந்த இரத்தம் எப்படி கிடைத்ததா? கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக்கிய மீட்பு நமக்கு கிடைக்கிறது. கிருபையின் ஐஸ்வர்யம் எது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீட்கிறதாக இருக்கிறது. அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அடுத்தாப்புல கிருபையின் பிரமாணம். முதல்ல கிருபையின் ஐஸ்வர்யம், ரெண்டாவது கிருபையின் பிரமாணம். மத்தேயு 22:37-38 அதாவது அவருடைய பிரமாணம் என்னென்னா, முதலாம் பிரமாணம் என்னதுன்னா, கர்த்தரிடத்தில் ஒரு முழு இருதயத்தோடும்
உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதான் முதலாம் பிரதான கற்பனை. ரெண்டாவது கற்பனை என்னென்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கற்பனையில் எல்லா 10 கற்பனை மோசே மூலமாக கர்த்தர் கொடுத்த 10 கற்பனைகளும் அடங்கியிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்கு இதை சொல்கிறார். முதலாவது, கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அது முதலாம் பிரதான கற்பனை. 2ஆம் பிரதான கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது 2ம் பிரதான கற்பனை. இந்த பிரதான கற்பனைகள் தான் கிருபையின் பிரமாணம். கர்த்தர் நமக்கு இந்த பிரமாணமாக இந்த 2 கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தது கிருபையின் பாத்திரம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையை பாத்திரங்களின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்னன்னு சொல்கிறார். அதாவது அவர் கிருபா பாத்திரம் எத்தனமாக்கிற அவர் தன்னுடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய பாத்திரங்கள் என்னதாக மாறுது? கிருபையின் பாத்திரமாக மாறுது. நம்ம மண்ணால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். நமக்குள்ள ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஜீவ ஆத்மாவை ஊதி உயிர்ப்பித்தார். அவன் பாவம் செய்தபோது இயேசு அந்த பாத்திரத்தை மறுபடியும் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அதை புதுப்பிக்கிறார். அதை உடைத்து புதிய பாத்திரமாக மாற்றுகிறார். அதுதான் கிருபா பாத்திரம். நம்ம பாவம் செய்யும்போது அந்த பாத்திரம் என்ன செய்யப்படுகிறது? நீக்கப்படுகிறது. நம்ம கர்த்தரிடத்தில் போய் நம்ம பாவத்தை அடுக்கிடும்போது கர்த்தர் நம்முடைய மண்ணினால் செய்த அந்த பாத்திரத்தை என்ன செய்கிறாராம்? புதுப்பிக்கிறார். ஜீவ ஆத்மாவை ஊதி நம்மை புதுப்பிக்கிறார். அந்த பாத்திரத்தில் மறுபடியும் அவர் தம்முடைய ஜீவ ஆத்மாவை ஊதி புதுப்பிக்கும் போது அது என்னது? புதிய கிருபா பாத்திரமாக மாறுகிறது. 2 கொரிந்தியர் 4:7 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கு என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்முடைய பாத்திரம் திரும்ப கிருபையின் பாத்திரமாக மாறும்போது அந்த பாத்திரத்துக்குள்ள ஆண்டவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு வைக்கிறார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். இப்போ அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது கிருபையின் செட்டைகள். சங்கீதம் 36:7. சங்கீதம் 36:7 தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். கிருபை என்னும் செட்டையினால் அவர் நம்மை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். ஒரு தாய் பறவை தன்னுடைய செட்டையின் மறைவிலே தன்னுடைய குஞ்சுகளை என்ன செய்யும்? பாதுகாத்து கொள்ளும். எந்த எதிரி வந்தாலும் ஒரு சின்ன ஒரு சத்தம் கொடுக்கும். உடனே அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க எல்லா குஞ்சுகளும் ஓடி வந்து தாய் பறவைக்கு செட்டைக்குள்ளே வந்து என்ன செய்யும்? அடைக்கலம் ஆகிவிடும். இதை வந்து ஒரு கதையில் பார்க்கும்போது ஒரு காடு தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சான். அந்த காட்டில் வந்து நிறைய எரிஞ்சு போச்சான். அப்போ ஒரு தாய் பறவை அப்படியே கரிஞ்சு போய் இருக்குதான். உடனே அதை லேசாக தட்டிட்டு பார்த்தா அது சிறகுகளுக்கு அடியில் அந்த குஞ்சுகள் எல்லாம் உயிரோடு இருக்கும். அப்போ அந்த தாய் பறவை தன்னையே ஒப்பு கொடுத்துட்டு தீக்கி. ஆனால் அது குஞ்சுகளை தாக்காதபடி அந்த நேரத்தில் அது தன்னுடைய சிறகுகளுக்குள்ளே அந்த குஞ்சுகளை அப்படி பொதிந்து வைத்துக்கொண்டார். அதுபோல தான் கிருபையின் செட்டைகள் அதான் இதில் கொடுத்துருக்கு. மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம அவருடைய கிருபையின் செட்டைக்குள்ளே நம்ம வரும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? பாதுகாத்து கொள்வார். அப்போ அவருடைய கிருபையின் காலங்களில் நம்ம வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 4:16 நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். நம்ம இரக்கத்தை பெறணும்னா அவர்கிட்ட என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்தி அவர்கிட்ட வரும்போது கிருபாசன தண்டை அவருடைய கிருபையின் பக்கத்தில் நம்ம வரும்பொழுது அவர் நமக்கு அந்த கிருபையை தர வல்லவராய் இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் கிருபையை பெற்று கிருபாசன தண்டையில் சேருவோம். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை என்ன செய்கிறாராம்? கொடுக்கிறார்.
அப்போ எதிலெல்லாம் கர்த்தருடைய கிருபை இருக்குன்னா முதல்ல அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தில் இருக்கிறார். கிருபையின் ஐஸ்வர்யம் எபேசியர் 1:7-8 அவருடைய ரத்தம் இதனால் நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கிறோம். அந்த பாவ மன்னிப்பு நம்ம பெறும்போது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்தாப்புல நம்ம பார்த்தா கிருபையின் பிரமாணம். 2 பிரமாணம் தான். 10 கற்பனைகளை படிக்க வேண்டாம், 2 பிரமாணம். அதில் இந்த 10 கற்பனைகளும் அடங்கி இருக்கிறது. என்னதெல்லாம்? என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறணும். அடுத்தாப்புல உன்னை போல பிறனை நேசி. இது 2 தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரமாணம், கிருபையின் பிரமாணம். இது கிருபையின் பாத்திரம் என்றால் சொன்னால் மனிதனை மண்ணினால் தான் உருவாக்கினார். ஆனால் அந்த மண்ணினால் உருவாக்கி அது என்ன செய்து கெட்டு போயிடுச்சு. கெட்டு போன உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை திரும்ப புதுப்பித்து தம்முடைய ஜீவனை அதில் ஊதுறார். ஊதி அதை புதுப்பித்து புதிய கிருபா பாத்திரமாக மாற்றி அதுக்குள்ளே தன்னுடைய மகிமையை அங்கே கொடுக்கிறார். அதுதான் மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு தெரியப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். அடுத்தாப்புல கிருபையின் செட்டைகள். சங்கீதம் 36:7 தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அப்படின்னு சொல்லத்தக்கதாக அவர் செட்டையின் மறைவிலே எப்படி ஒரு தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ அதுபோல் கர்த்தர் தம்முடைய கிருபையின் செட்டைக்குள்ளே நம்ம போகும்போது அவர் நம்மையும் என்ன செய்வார்? பாதுகாத்து கொள்வார். கிருபையின் காலங்கள் எப்போன்னா ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. எப்போ அவருக்கு இரக்கம் செய்ய, அவர் இரக்கத்தை பெறவும் அவருடைய கிருபையை அடையவும் தைரியமாக எங்கே போகணுமா? கிருபாசன தண்டையில் அவருடைய பாதத்துக்கு நம்ம போகணும். அப்படி போகும்போது அவர் கிருபையின் மேல் கிருபையை அடையத்தக்கதாக நமக்கு கிருபை செய்வார். தான் கிருபையின் காலங்கள் ஏற்ற சமயத்தில் கிருபையை பெற்று பெற கிருபாசன தண்டையில் சேரும். கிருபையை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல என்ன செய்யணுமா? சோஸ்தரிக்க வேண்டும். சங்கீதம் 31:21 கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். இது யார் சொல்கிறா? தாவீது சொல்கிறான். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாங்கினோடனே சந்தோஷப்படுவோம். ஆனால் கர்த்தருக்கு என்ன செய்கிறோமா? ஸ்தோத்திரம் செலுத்து. எந்த சூழ்நிலையிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். 2வது ஆராதனை செய்ய வேண்டும். அவரை துதித்து பாடி அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும். அதாவது தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். 3வது ஜெபிக்க வேண்டும். இப்போ ஜெபிக்கும் போது கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று நம்ம மற்றவர்களுக்காக துக்கித்து புலம்பி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது பெரிய விடுதலையை கர்த்தர் என்ன செய்வாராம்? கொடுப்பாராம். நம்ம சோர்வுற்றிருக்கும் போது நம்மை அந்த கிருபை நம்மளை தேற்றும். சோதனை நேரத்தில் நமக்கு ஜெயம் கிடைக்க செய்யும். அடுத்தாப்புல இருதயம் ஸ்திரப்படுத்தப்படும். எபிரேயர் 13:9 கிருபையினாலே நமது இருதயம் ஸ்திரப்படுத்தப்படுவது நல்லது. ஆகையால் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். தேவனுக்கு நம்ம செலுத்திக்கிட்டே இருக்க அவர் உதடுகளின் கனியாகி சோத்திர பலியை செலுத்தும் பொழுது எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக கிருபைக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யாருக்கெல்லாம் கிருபை கிடைத்தது? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிருபை கிடைத்தது. யாரெல்லாம் வேதாகமத்தில் கிருபை பெற்றார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நோவா, லோத்து, மோசே, மரியாள். நமக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் கிருபைகள் எதெல்லாம் சொன்னால் 5 விதமான கிருபைகள். கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபையின் பிரமாணம், கிருபையின் பாத்திரம், கிருபையின் செட்டைகள், கிருபையின் காலங்கள். இப்போ நம்ம கிருபையின் காலங்களில் இருக்கோம். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நாம் அந்த கிருபைக்குள்ளாக போய் எப்படி ஒரு கோழி தாய் பறவைக்குள்ளே ஒரு குஞ்சுகள்லாம் ஓடுதோ அது மாதிரி நம்மளும் ஓடி போயிட்டோம்னா நம்ம இந்த அழிவுக்கு என்ன செய்வார்? கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். கிருபையை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? தாவை சோத்தரிக்க வேண்டும்.
அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். விண்ணப்பத்தின் ஆவியையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியை பெற்று, கிருபையின் ஆவியை பெற்று நம்ம ஜெபிக்கிற வரங்களை பெற்று ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்புறம் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கர்த்தரோடு கூட அவர் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். கடைசியாக அவருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து கிளம்புவார்கள். தமக்கு காத்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய கிருபை நம்மளை தாங்கியிருக்கிறது. அவைகளை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு பலப்படுத்தி கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபையை பற்றி நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, உம்மண்டை வருவதற்கு கிருபாசன தண்டையில் நாங்கள் வரும்பொழுது நீர் எங்கள் கிருபையை கொடுத்து, கிருபையின் மேல் கிருபையை கொடுத்து எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உமது கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்குமானால் கர்த்தாவே, எங்களுடைய பாத்திரங்களை எல்லாம் நீர் கிருபையின் பாத்திரமாக நீர் மாற்றி கர்த்தாவே, அதிலே உம்முடைய மகிமையை கொடுத்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீரப்பா. இந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலே நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தாவே, இந்த கிருபை எங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. கிருபைக்குள்ளாக எங்களை பொதிந்து கொள்ளும் சுவாமி. உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக எங்களை காத்துக்கொள்ளும். கிருபையின் செட்டைகளுக்குள்ளாக எங்களை காத்துக்கொள்ளும். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி. இந்த கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இதை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமீன். இதுவரைக்கும் கிருபை என்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.